2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாரு? இதெல்லாம் நடந்தாலும் வருகை தாமதிக்க என்ன காரணம்? அதுக்காக நீங்கள் வசனத்துக்காக நீங்கள் 2 பேதுரு 3:9 324வது பக்கம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு தாமதிக்கிறாராம்? வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கல, அவருக்கு தெரியும் அவர் வரப்போகிறார். ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்தியாவில் இருக்கிற 146 கோடி மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதான் இயேசுடைய விருப்பம், அவருடைய இருதயத்தின் விருப்பம். அதனால அவர் நீடிய பொறுமையோட இன்னும் ரட்சிக்கப்படட்டும், செய்தி சொல்லப்படட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர் விரும்பி காத்திருக்கிறாராம். ஏன் அப்படி ஆண்டவர் விரும்புகிறார்? எல்லாரும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு விரும்ப காரணம் என்ன? அதுக்காக பொறுமையோடு தாமதிக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இயேசு வந்துட்டா அப்புறம் நியாயத்தீர்ப்பில் என்ன நடக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இதுதான் சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம், இதுதான் உண்மையும் கூட. அப்போது ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். பரலோகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்க, பேர் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க பேர் தான் எழுதப்படும். சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்து சர்ச்சில் பேர் சேர்த்துட்டா அந்த பேர் பரலோகத்தில் எழுதப்படாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவங்க பேர் மட்டும்தான் எழுதப்படும். கிறிஸ்தவ பேர் வைக்கிறவங்க அந்த பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படாது. சர்ச்சுக்கு வந்துட்டேன், காணி கொடுக்குற மாதம் தசமாகும், அதை வச்சுலாம் எழுதப்பட மாட்டாது. பணத்தை வச்சுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது, காணிக்கை கொடுத்துலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அது நம்ம ஊழியத்துக்காக செய்யணும், அது அடுத்தது. ஆனால் அதை வச்சுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் நரகம். மரணத்துக்கு பிறகு என்னன்னு சிலர் கேள்வி கேட்பாங்களா? 2, ஒன்று மோட்சம் அல்லது நரகம். மோட்சம் ஆண்டவர் இருக்கிற இடம், தேவதூதல் இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு நாளில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நரகத்தை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ தான் ஏன் ஆண்டவர் வருகை தாமதிக்குதுன்னு அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படலைன்னா அவங்க அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட அக்கினி கடல். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நரகம் என்பது அக்கினி கடல். இப்போ கடலை பார்க்குறீங்களா? கடலில் போனால் என்ன அலை அலையாக ஒரு தண்ணீர். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் இறங்கி விளையாட முடியும். அப்போ கூட சுனாமினி வந்த உடனே எவ்வளோ பெரிய அழிவு, கடல்னானே ஒரு பயம் உண்டாகிட்டுல்ல. இது நெருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்ணு கட்டின தூரம் தண்ணி, அதில் படகுலாம் போது கப்பல் போகுது. நெருப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கால் வைக்க முடியுமா? கப்பல் போக முடியுமா? போட்டு போக முடியுமா? ஒன்று செய்யணும். அக்கினி கடல், அதான் நரகம். இந்த அக்கினி கடல் சும்மா சின்ன இடம் கிடையாது. அக்கினி கடல், பெரிய கடலை அது மாதிரி கடல். அப்போ அந்த கடலில் யார் பங்கடைவாங்க? நரகம் என்கிற அக்கினி கடலில். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ நரகம் என்பது வெறும் அக்கினி கிடையாது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அக்கினியும் கந்தகமும் யோசித்து பாருங்க. இது ஏதோ ஒரு ஞாபகப்படுத்துதில்ல? தெரியுதா உங்களுக்கு? சோதங்கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது அக்கினியும் கந்தகமும் கொட்டப்பட்டது. கந்தகமும் சேர்த்து நெருப்பையும் கந்தகத்தில் போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். பார்த்துருக்கீங்களா? நெருப்பில் கந்தகத்தை போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். அவ்வளோதான். அப்போ நரகம் என்பது நெருப்பும் கந்தகமும் இணைந்திருக்கிற ஒரு கடல், அக்கினி கடல். இந்த வசனம் சொல்லுற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே தண்ணி கொதிக்கிற மாதிரி நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. அதுதான் அக்கினி கடல், அதான் நரகம் என்பது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய ஆத்துமாதுக்களே தள்ளப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலை, பாவத்திலே வாழ்கிறான். குடிகாரங்க, கொலைக்காரங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, ஏமாத்துக்கிறவங்க, அப்புறம் ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதபடி இஷ்டப்படி வாழுகிறவங்க, சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணுகிறவங்க, ரட்சிக்கப்படாமல் ஜெபம் பண்ணாமல் வெறும் அதிகாரத்தை பண்ணி கொண்டு சர்ச்சில் வியாபாரம் பண்ணி கொண்டு சர்ச்சு பணத்தை கொள்ளையடித்து கொண்டு சர்ச்சு சொத்தை விற்று சாப்பிட்டு கொண்டு நான் பிஷப்பாக்கும் நான் அதிகாரியாக சொல்கிறவங்க எல்லாருக்குமே நரகம் இந்த அக்கினி கடல் தான்.
அதான் வசனம் சொல்லுது. அதனால மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்படி இல்லாட்டா மரிச்ச உடனே அக்னி கடலுக்குள்ளே ஆத்மா பிரவேசித்து விடும். அப்போ ஆண்டவருடைய வருகையில் நடக்க போகிற ஒரு காரியம் நியாய தீர்ப்பு, அப்புறம் நரகத்தின் அக்னி கடல். அப்போ அந்த ஆத்மா அக்னி கடலுக்குள்ள சில சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கலை, இது இந்த கிறிஸ்தவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கிறிஸ்தவ ஊழியர்களே அவனுக்கு தெரியும் நம்ம நரகத்துக்கு தான் போகிறோன்ட்டுன்னு, அதனால தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள அவனும் சேர்ந்து சொல்லி கொள்கிறான். ஆண்டவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கி இருக்க மாட்டார், அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் அப்படி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படலை, முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. நமக்காக மனிதர்களுக்காக ஆண்டவர் நரகத்தின் அக்னி கடலை உண்டாக்கலை. பிறகு யாருக்காக உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இயேசுவே சொல்கிறார். பார், இயேசு போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இயேசு சொன்னது தான் அவரே சொல்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. மத்தேயு 25:41 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து தேவன், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே பொங்கல் என்பார். நல்ல கவனிங்க. அப்போ நரகம், அந்த அக்னி கடல் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக தான் இதை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ உலகத்தை முதல்ல சிருஷ்டித்த போது ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கலை. சாத்தானா மாறினான், தேவதூதன் சாத்தானாய் மாறி அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டம், அதான் தேவர்கள் என்று அழைக்கப்படுறவங்க, பிசாசு கூட்டம், கோடிக்கணக்கான பிசாசு கூட்டம், அவங்களெல்லாம் சேர்த்துக்கொண்டு அவங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு விதமாக கலகம் பண்ணினவர்கள். அவங்க தான் பிசாசுகளாக அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவங்க தான் மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி, நான் தான் அவனை பாதுகாக்கிறது, நான் தான் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு இதெல்லாம் வாங்குற குறி சொல்லுவது, இதெல்லாம் செய்கிறது அந்த ஆவிகள், விழுந்து போன சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் என்று வேதம் சொல்லுகிறது, நமக்கு பைபிளில் சொல்லுகிறது. அப்போ அந்த பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்கள் என்று சொல்லப்படுறாங்களே அந்த பேய் கூட்டம், அந்த கூட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் அக்னி கடலை ஏற்படுத்தினார் என்பதை வசனம் சொல்ல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்புறம் இப்படி மனுஷன் உள்ள போறான்னா, சாத்தான் பார்த்தா எங்களுக்காக நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, தனியா போக மாட்டோம், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நான் கூட்டமாக கூட்டிக்கிட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து, அவங்க பாவம் செய்து மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நரகத்தின் அக்னியில தான் பங்கடைவாங்க. அது சாத்தானுக்கு தெரிந்துதான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக்கி நரகத்துக்கு போவதற்கு வழி நடத்தி கொண்டே இருக்கிறான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வழிதான் மோட்சத்துக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை இல்லாமல் பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் தான தர்மம் பண்ணி வர முடியாது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர முடியாது, ரொம்ப பக்தியாக நடந்து வர முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். மற்றவர்களின் அக்னி கடலை பங்கடைவாள் என்று வேதம் தெளிவாய் இயேசுவே சொல்லுகிறார். இயேசு மாதிரி நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணது வேறு யாரும் கிடையாது. அவர் நரகத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கார். அக்னி கடல் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதை குறித்து இந்த அக்னி கடல் எப்படிப்பட்டது தெரியுமா? நித்திய அக்னியா, அது அழியாது, நித்தியமாக இருக்கும். வானமும் பூமி கூட ஒளிந்து போகும். ஆண்டவர் உண்டாக்குன நரகம் நித்திய காலமாக இருக்கும். மோட்சம் எப்படி நித்தியமோ நரகமும் நித்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நரகம் என்பது வேதனை உள்ள ஒரு இடம். லூக்கா 16:23 ஒரு ஐஸ்வர்யவான், இயேசு சொல்கிறார், ஐஸ்வர்யவான் மரித்து அவன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட அக்னி கடலிலே பங்கடைகிறான், வேதனைப்படுகிறான், நரகத்திலே அவன் வேதனைப்படுகிறான். லூக்கா 16:23 வாசிக்கும் போது இயேசு தான் அதை சொல்லுகிறார். இது இயேசு சொன்னது, அதை மறந்துறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 16:23 ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாருங்க, பாதாளத்தில் அந்த நரகத்தின் வேதனையில் வேதனைப்படும், அது வேதனை உள்ள ஒரு இடம். பாருங்க 24, அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவன் அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்றான். பாருங்க, பாதாளத்தில், அது பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது. அக்னி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகுது தாகம். அவன் ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, ஒரு நுனியில் விரலில் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு என் நாக்கை நினைச்சா போதும், அந்த அளவுக்கு தாகம். பார்த்தீங்களா, நரகம் எவ்வளோ வேதனை உள்ள ஒரு இடம். அது வேதனை உள்ள இடம். அந்த வேதனை மாறாது, மரணம் வராது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க.
ஒரு நெருப்பில் ஒரு மனிதனை போட்டோன்னு வைங்களேன், வீட்டில் திடீர்னு தீ பிடிச்சிட்டு ஒரு ஆள் மேலே தீ பிடிச்சா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நெருப்பு எரிஞ்சு ஐயோ அம்மானுவாங்க, அவரை இறந்துருவாங்க, அவரது வேதனை போயிடும். நரகத்தின் அக்கினி அப்படி கிடையாது. நரகத்தின் அக்கினியில் போட்ட உடனே 5 நிமிஷத்தில் கருகி செத்துருவான் கிடையாது. அங்கே மரணம் கிடையாது. அங்கே புழு சாகாதுன்னு பைபிளில் இருக்கு. இயேசுவே சொல்ல புழு சாகாது. அங்கே புழுக்கள் இருக்கும், சாகாது. நெருப்புக்குள்ளேயே அதை நீந்தி கொண்டு இருக்கும். அப்போ அங்கே போடப்படுகிற ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஆனால் வேதனை இருக்கும், தாகம் இருக்கும், புழுக்கள் நெளியும். அதுதான் நரகம் என்பது. நரக வேதனைன்றாங்களே, பயங்கரம். இயேசுவே சொல்றாரு, பைபிள் இருக்குது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை, நரகத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. என்னென்ன அது நித்திய நரகம். அதில் என்னென்ன அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா போயிட்டுன்னு இவங்க பாவம் செய்துட்ட, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லை, நீ நரகத்துக்கு தான் அப்படின்னு போட்டுட்டா, ஒருவேளை அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வர முடியுமா? வர முடியாது. நித்தியமான ஒரு அழிவு, நித்தியமான நரகம். அதனால 100 வருஷம் ஆனாலும் அந்த நரகத்தில் வேதனைப்பட்டு கதறிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும். இயேசு சொல்றாரு, அங்கே என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடி. அழுவாங்க, கதறுவாங்க, பல்ல கடிப்பாங்க, நெருப்பு சுட்டரிக்கும், தாகம் எடுக்கும், தண்ணி கிடைக்காது, நான் வருடம் தண்ணி இருக்காது, வேதனை இருக்கும், மரணம் இருக்காது. அதான் கொண்டு வர மரணமே இருக்காதங்க. அப்போ மரணம் இருக்காது. நான் 100 வருஷம் ஆனாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, 1000 வருஷம் ஆனாலும் அந்த வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நரகத்தின் அக்கினிக்குள்ள 1,00,000 வருஷம் ஆனாலும் அந்த நரகத்துக்குள்ள வேதனைப்பட்டு கதறி 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 அழுது கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு இருப்பாங்களே தவிர அதுக்கு முடிவே வராது. அதுதான் நித்திய நரகம்னு வேதம் சொல்லுகிற நரகத்தின் வேதனை. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாம அந்த ஆத்மாவுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் நரகத்தின் அக்கினிக்குள்ள போயிடும். அந்த ஆத்மா நரகத்தின் அக்கினிக்குள்ள போயிட்டா திருப்பி வர முடியாது. செத்து போன ஆளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏமாந்து போகாதங்க. ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது அங்கே சொன்னாங்களே இங்கே சொன்னாங்களே ஏமாந்து போவீங்க. வசனத்தை ஒழுங்க வாசிங்க. இயேசு என்ன சொன்னார்னு கவனிங்க. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு, அவ்வளவுதான். மரிச்ச பிறகு ஒரு ஆளை நீங்க எத்தனை ஜெபம் பண்ணி தலைகிழன்னு ஜெபிச்சாலும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது, மோட்சத்துக்கு கொண்டு போக முடியாது. மரிக்கிறதுக்கு முன்னால மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். நோ அதர் வே. தயவு செய்து ஏமாந்து போகாதங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிற விஷயம், ஜாக்கிரதையா மனம் திரும்பாட்டா அவ்வளவுதான் உடைய நித்திய வாழ்வு. இன்னைக்கு தெரியாது, கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் நரகத்தின் அக்னி, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க என்ன கதறியும் ஐயோ பிரசங்கெல்லாம் பண்ணாங்களே, சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவே ஜாக்கிரதையா மனம் திரும்பணும். ஏன்னா இப்போ இயேசு சொன்ன அடையாளம் நடக்குது இல்லை, கண் முன்னால் உங்களுக்கு காமிச்சோல்ல. இப்போ ஏசு என்ன சொன்னார் அதெல்லாம் கண் முன்னால் நடக்குதில்லை. அப்போ அவர் சொல்லியிருக்கிறது காரியம் நிச்சயம் தானே. தயவு செய்து சீக்கிரம் இது யோசிங்க. அப்போ 1,00,000 வருஷம் ஆனாலும் அந்த ஆத்மா நரகத்துக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும், கதறிக்கொண்டே இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருந்து கொண்டே இருக்கும். மரணம் சம்பவிக்காது. அதுதான் கொடுக்குறோம். அதே சமயத்தில் மோட்சத்துக்கு போகிறவங்களுக்கு மரணம் இல்லை, நித்திய காலமாக ஆண்டவரோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து இருப்பாங்க. அது குறித்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு ஏன் வர தாமதிக்கிறார்? ஏன் ஒருவர் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறதற்கு காரணம் என்ன? அதுதான் இது. என்ன, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாட்டா நரகத்துக்குள்ளே போயிட்டா அவங்க தப்ப முடியாது. அதனால அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பட்டோன்னே ஆண்டவர் காத்திருக்கிறார், தாமதிக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், ரட்சிக்க அவர் வாய்ப்பு கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட வாய்ப்பு கொடுக்கிறார். அதனால்தான் அவர் தாமதிக்கிறார். அறிந்து கொள்ளுங்க. ஐயோ இந்த ஜனங்க சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்களே, இவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்குமே, நரகத்தில் போயிடக்கூடாதே, ஆண்டவர் அதுக்கு தான் தாமதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நாம என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவருடைய விருப்பம், அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் 2 காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் சபை, பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவங்க, நீங்கள் இதில் கவனம் செலுத்தாட்டா நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. தயவு செய்து வசனத்தை தெளிவாக கவனிங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், இதான் அவருடைய ஏக்கம். எல்லாரும் மனம் திரும்பிடணும். ஏன்னா நான் வந்துட்டா நரகம், அதில் தள்ளப்பட்டுட்டா அவங்க தப்ப முடியாது. அதனால அவர் தாமதிக்கிறார். ரட்சிக்கப்படட்டும். இன்னைக்கு தினந்தோறும் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்கல்ல. நாம் அனுப்பியிருக்கிற மிஷினரிகள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சேலத்தில் கூட்டம் நடத்துகிறோம், ஈரோட கூட்டம் நடத்துகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுறாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டோம், இன்னும் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர் ஆத்திரமெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு. நீங்கள் சபை நடத்துகிற இடத்துல, கிராமத்தில், பட்டணத்தில் எத்தனை குடிகாரங்க, துன்மார்க்கர்கள், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே ஆத்திரம் இருக்குது அவங்களுக்கு, அந்த பாரம் இருக்குது அவங்களுக்கு. அவன் தான் உண்மையான ஊழியக்காரன்.
இயேசுடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். ஏன் அந்த பாரம் அவருக்கு? அவங்க அழிஞ்சுதான் நரகத்துக்குள்ள போயிடுவாங்களே, அவங்க ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் மனம் திரும்பணுமே. 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவ தேவன் சித்தமுள்ளவர். அதான் விருப்பம். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யாருமே நரகத்துக்கு ஒரு ஆத்மா நரகத்தில் போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இப்போ உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, உங்களை அன்பாக பார்க்குறாங்க, எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, தோத்தர சொல்கிறாங்க, பலகாரெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, எங்கே போவாங்க? உங்களுக்கு சம்மதமா? உங்கள் சர்ச் இருக்கிற தெருவில் இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பாஸ்டர்னு கும்பிடுறாங்க, வணக்கம் செலுத்துகிற மரியாதை கொடுக்குறாங்க, உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பலகாரம் கூட செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படலை. ஏன்னா நீங்கள் சொல்லலை அவங்களுக்கு இயேசுவை பற்றி. இப்போ அவங்க நரகத்துக்கு போகிறது உங்களுக்கு சம்மதமா? இப்போ இயேசு வந்துட்டு அவங்க நரகத்தில் தானே வேதனைப்படுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த பாஸ்டர் எங்கள் பக்கத்தில் தான் சபை நடத்தினார், பக்கத்தில் தான் இருந்தார், அவர் மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார், பாட்டு பாடி கொண்டு இருந்தார், எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலையே, எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். அப்போ நரகத்துக்கு வர காரணமே இந்த ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்கல்ல. உங்களையும் என்னையும் குற்றப்படுத்துவாங்கல்ல. யோசிங்க, அவங்க தானே சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சென்னையில் ஒரு சகோதரர் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், அன்னை பாஷை பேசுவார், நல்ல சபைக்கு போகிறவர். அவர் ஒரு ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அங்கே ஒரு பிராமண சகோதரர் இருந்தார். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. என்ன பக்கத்து சீட்டில் வேலை செய்கிறார், ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஆனால் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு விசேஷனா இவங்களை கூடுவார், இவங்க வீட்டில் விசேஷனா வருவார். ரொம்ப ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஒன்றா வேலை செய்கிறாங்க. அவர் பிராமண சகோதரர். அவங்களாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க, ரொம்ப மாதிரி பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த மக்கள். அந்த மாதிரி ஒரு சகோதரர். ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ நண்பர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கண்டார். தரிசனம் என்னன்னு சொன்னால், இது அவரே சொன்னது ஒரு மீட்டிங்கில் சென்னையில், நான் கேட்டது நேரில். அவர் ஒரு தரிசனம் கண்டார். என்னன்னா, அந்த பிராமண சகோதரர் அவர் மரிச்சிட்டார். அப்படி ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. அவர் போய் மோட்சத்தின் வாசலில் போய் நிற்கிறார். அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கான்னு பார்த்து தான் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவதூதர்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவர் போய் நிற்கிறார். அப்புறம் தன் பேரை சொல்கிறார். அவன் தேடி பார்த்துட்டு, உங்கள் பேர் இங்கே இல்லை, நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போக முடியாது, நீங்கள் அக்னி கடல் நரகத்துக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இவர் சொல்கிறார், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, நான் ரொம்ப தெய்வ பக்தியோடு தினமும் தெய்வத்தை தொழுது கொண்டு வந்தேனே, கடவுள் நம்பிக்கை, நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாள். இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால மோட்சத்துக்குள்ளே போய்விட முடியாது. இல்லைங்க, நான் வேலையிலலாம் உண்மையாக இருந்தேன், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சேன், நான் லஞ்சமே வாங்கினதில்லை, நான் நேர்மையாக நடந்தேனே. நேர்மையாக நடக்கிறதுனால ஒரு ஆள் பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லைங்க, நான் பரிசுத்தமாக எவ்வளோ வாழ பிரயாசப்பட்டேன், பீடி சிகரெட் கூட பிடிச்சது இல்லைங்க, நான் ரொம்ப ஒழுக்கமாக நடந்தேன், ஒழுக்கமாக நடந்தவன், ஒழுக்கக்கேடானதெல்லாம் செய்யலை. நீங்கள் ஒழுக்கமாக இருந்ததுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது தேவதூதன் சொல்கிறான். இவர் சொல்றதுக்கெல்லாம் அதனால பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால மோட்சத்தில் போக முடியாது, உங்களுக்கு நரகம்தான் சொல்லுகிறான். இவர் ஒன்றா சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அப்போ அவர் கேட்டார் கோபத்தோட, சரி அப்போ யார் தான் பரலோகத்துக்கு போவா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கணும், அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும். அவர் ஒருவர் தான் மோட்சத்துக்கு வழி. மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து பலியாகி ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தவர் அவர் ஒருவர் தான். அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர வேறு எதன் மீது இல்லை. என்ன நீங்கள் அனுபவத்தை சொல்லலாம், பக்தியாக இருக்கலாம், சன்மார்க்கமாக இருக்கலாம், நீங்கள் நீதியாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், அதெல்லாம் வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் ரட்சகராக, அதான் ஒரே வழி. உடனே அந்த மோட்சத்தின் வாசலில் நின்று அவர் கத்தினார், அப்படியானால் நான் இன்றைக்கு மோட்சத்தை இழந்த நரகத்துக்கு போவதற்கு காரணம், என் பக்கத்து சீட்டில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தானே, 25-30 வருஷமா எனக்கு நண்பனாக இருந்தானே, அவன் தான் நான் நரகத்துக்கு போவதற்கு காரணம் அப்படின்னு சத்தமிட்டான். அவன் எனக்கு சொல்லலையே, இதை என் கூட உட்காந்து சாப்பிட்டான், காப்பி குடிச்சான், எல்லாம் பண்ணான், ஏசுதான் வழின்னு சொல்லலையே. அவன் சொல்லியிருந்தான், நான் ஏற்றுக்கொண்டிருப்பேனே. அப்போ நான் நரகத்துக்கு போக காரணம் அந்த கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சத்தமிட்ட உடனே இவர் முழிச்சிட்டார். தரிசனம் முடிஞ்சிட்டா, சொப்பனை எழும்பினார். எழும்பி படுக்கையில் உட்காந்து யோசித்தார். அப்போ ஆண்டவர் பேசினார், நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னென்னவோ கதெல்லாம் பேசினேன், அவன் எவ்வளோ பெரிய நண்பன், உன் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறான், உன் வீட்டுக்கெல்லாம் வர்றான், உனக்கு பலகாரெல்லாம் கொடுக்குறான், எவ்வளோ அன்பானவன். ஆனால் அவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னியா, நீ ரட்சிப்பை பற்றி சொன்னியா நீ? அப்போ அவன் நரகத்துக்கு போக காரணம் நீ தான்.
நல்லா யோசித்து கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, பாஸ்டர்மார்களே, ஊழியர்களே, என்னை சேர்த்து தான் சொல்றேன். சுவிசேஷகர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுவிசேஷமே சொல்லாம வீடு வீடா சுத்தி கொண்டு இருக்கிறீங்க காணிக்கைக்காக. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுவதில்லை. எங்க போய் நிற்பீங்க வருகையில்? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இயேசுவை போய் சந்திப்பீங்க? எத்தனை பேருக்கு சொன்ன? எத்தனை பேரை நரகத்திலிருந்து மீட்டு மோட்சத்துக்குள்ள நடத்தினேன்னு ஆண்டவர் கேட்பார் இல்ல? இல்ல சபை நடத்துறதா வேலை. சபை நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தின் வேலைக்காகவும். வாசிங்க எபேசியர்ல 5 விதமான ஊழியமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பும் இருக்கிறது. ஒரு சபை சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அந்த சபை டேஞ்சர்ல இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரன் பாஸ்டரா இருக்கலாம், நீங்க அப்போஸ்தலரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் கேட்பார்ல கணக்கு. உனக்கு எதுக்கு நான் உன்னை அழைச்சேன், எதுக்கு சபை கொடுத்தேன்னு கேட்பார்ல. நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பியா நீ? வந்து ஆடு நரகத்துல. அங்கதான் ஆட்டெல்லாம் இருக்குது. நரகத்தில் எல்லாம் அழுது கொண்டே ஆடுவாங்க. ஒன்னா இருக்க முடியாது. அலைகள், நக்கினி அலைகளுக்குள்ள வந்து. ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொன்னியா? பாவமன்னிப்பை பற்றி சொன்னியா? மனம் திரும்புதலை பற்றி சொன்னியா? ரட்சிப்பை பற்றி சொன்னியா? இயேசுதான் வழி, இந்த பாவ மன்னிப்பை பெறணுன்ற செய்தியை நீ சொன்னியா? நீ கேட்பார்ல ஆண்டவர். இயேசு என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்தில் அதான பிரசங்கம் பண்ணினார். சீசர்கள் அதான பிரசங்கம் பண்ணாங்க. எங்கும் உள்ள ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அதான பிரசங்கம் பண்ணாங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர் ஊர் ஊரா போய் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணனால தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க, இரத்த சாட்சியா மரிச்சாங்க, அவங்க பாடுபட்டாங்க. யோசிங்க. அப்ப ஆண்டவர் என்ன இது ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்பட்டட்டும், ஒருத்தராவது நரகத்துக்கு அந்த ஆத்திரம் அவருக்கு. அதனால தான் கண்ணீர் வடிக்கிறார். அழுது ஜெபிச்சு அவனுக்கு கிண்டலா இருக்குல்ல. ஏன்னா அவனுக்கு ஆத்மா கொடுத்த சிந்தை இல்லை, பாரம் இல்லை. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே ஒரு பாரம் இயேசுக்குள்ள இருந்ததுனால அவர் அழுகிறார். அந்த பாரம், இயேசுவின் பாரம் நமக்குள்ள வந்தா அந்த அழுகையும் அந்த பாரம் ஆத்மா ரட்சிக்கப்படணும் எண்ணம் வரும். பவுல் சொல்லுகிறார், நான் மிகுந்த கண்ணீரோடு ஊழியம் செய்தேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்மாக்குள்ள இயேசு உருவாக கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிங்க. 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இது யார் எழுதினது? பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு விசுவாசிகளுக்கு எழுதினார். இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு எழுதினார். உங்களுக்கும் எனக்கும் எழுதினார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காக, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட பிஸ்னஸ் பண்றவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் உள்ளவங்க, உங்க பட்டணத்தில் உள்ளவங்க, உங்க மாநிலத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, சொந்தக்காரங்க, எத்தனை பேர் இயேசு அறியாம இருக்கிறாங்க, எல்லா மனிதருக்காக நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? அதான் சொல்லப்போ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஜெபிக்கணும் 4ஆம் வசனத்துல. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறியணும், சத்தியத்தை அறியணும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது முதலாவது காரியம். நீங்க ஜெபிச்சா அவங்க தொடப்படுவாங்க. நம்ம அழுது ஜெபிச்சோம்ல, இவ்வளவு நாள் ஜெபிக்கிறோம்ல, பலந்தான் பாருங்க. இப்போ அறுவடை சேலத்தில் எவ்வளவு மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? மதுபான பழக்கம், பாவ பழத்து ஓப்பன் மைதானத்தில் மதுபானத்துக்கு அடிமை, போத வஸ்துகளுக்கு அடிமை, எனக்கு விடுதலை வேணும், பாவம் நீ உணர்றேன், வந்து ஒப்பு கொடுங்கன்னா ஆயிரக்கணக்காக வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஐயா, அப்போ அவங்க விடுதலைக்காக ஏங்குகிறாங்க, ரட்சிப்புக்காக ஏங்குகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார், இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் வந்து தாகத்தோடு ஒப்பு கொடுக்குறாங்க, இல்லை கண்ணீரோடு அழுது கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஆண்கள், வாலிபர்கள் வந்து அழுது கொண்டு நிற்கிறாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்க. அந்த செய்தி சொல்லப்படாதான் காரணம். இப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போ, துரிதமாக சொல்லு, என்ன முடியுமோ எல்லா மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க என்பதாய். அப்போ முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிங்க. அதுதான் வருகைக்கான ஆயத்தம். வருகைக்கு என்ன ஆயத்தம்? ஜபிக்கிறது. இயேசு சொன்னார்ல, லூக்கா 21 ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. லூக்கா 21:36 இந்த கடைசி கால ஆபத்தெல்லாம் வரும்னு சொன்னார்ல. பூமி எதிர்ச்சி, கொள்ள நோய் எல்லாம் வரும்னு சொன்னார். இந்தியாவில் பயங்கரமான பூமி எதிர்ச்சி, அதாவது 9 வரப்போகிறதாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். டிவியில் நம்ம ஊர் தமிழ் சேனலில் தான் பேசினாங்க, டிவி சேனலில். யாரும் ஒருத்தர் யூடியூப்பில் சும்மா உட்காந்து கற்பனையே பேசினதில்லை. தெளிவாக சொன்னாங்க. இந்த புவியியல் வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறாங்க, வட பகுதியில் பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது. இதுவரை கண்டுராத பூமி எதிர்ச்சி, 30 கோடி பேர் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வான் பண்ணி இருக்கிறாங்க இந்தியாவில். இதுதான் இயேசு சொன்னார், மகா பூமி எதிர்ச்சி உண்டாகும். அப்ப இதுக்கு தப்புன்னா என்னங்க வழி? அதான் லூக்கா 21:36 இனி சம்பவிக்க போகிற இந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்பணும். ஆனா நீங்க தப்பி இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதான் இயேசு சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க.
அப்போ எப்பொழுதும் ஜெபிக்கணும்னா இவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்குதுல்ல, ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க என்று ஆண்டவர் சொல்லுங்க. அதனால ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லாருக்காக ஜெபிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிவு அடையணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு இதை அறிந்துதான் ஜெபத்தை தடுக்கிறதற்கு அதுக்கு ஊழியக்காரங்களே எழுப்பி இருக்கிறான். பைபிள் வச்சுக்கிட்டு ஜெபத்துக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்கள் எல்லாம் பிசாசு எழுப்பிட்டான். ஏன்னா பிசாசுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் கடைசி காலத்தில் எழும்புவாங்கல்ல, இப்பவே எழுப்பிட்டாங்க. அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை இருக்கணும். ரெண்டாவது, மார்க் 16:15 இயேசு சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. முதல்ல ஜெபிக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதான் இயேசு சொன்ன கட்டளை. சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறது. சுவிசேஷம் எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசுவின் நற்செய்தியை சொல்லணும்ல, அவருடைய செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும்ல. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபை தினம் வாரந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கணும். நீ சுவிசேஷகனாக இருந்தால் தினந்தோறும் கிராமத்தில் போய் 4 பேருக்கு ஒரு கைப்பறுதி கொடுத்தா சுவிசேஷத்தை, என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது சுவிசேஷத்தை சொல்லணும். பாவத்தை குறித்து பேசணும், மனம் திரும்புதல் குறித்து சொல்லணும், ரட்சிப்பை குறித்து சொல்லணும், பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லணும், இயேசு ஒருத்தர் தான் வழி என்பதை சொல்லணும். அதான் சுவிசேஷம். அப்போ அதுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறார். அதனால தான் இப்போ இந்த வருஷத்தில் இது ஒரு 50 கோடி பேருக்கு இந்தியாவில் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவர் சொல்லி கடந்த 3 வருஷத்தில் 1 கோடிக்கும் அதாவது 10 கோடிக்கும் அதிகமான பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். இன்னும் 30-40 கோடி பேருக்கு அறிவிக்கணும். இப்போ அதைத்தான் தீவிரமாக ஜோமனி திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இயேசுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அதில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு பங்கு இருக்கிறது, ஒவ்வொரு ஊழியருக்கும் பங்கு இருக்கிறது. யாரும் எனக்கு தரிசனம் எல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. நீ ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் என்பது. அதனால இதுதான் பிரதானம், அதுக்கு தான் ஊழியக்காரன், அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தீவிரமாக அறிவிக்கணும். அப்போ இயேசுடைய வருகை தாமதிக்க என்ன காரணம்? ஜனங்க நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது, அந்த நித்திய நரகத்தில் போயிடக்கூடாது, அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதுக்கு பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மகிட்ட தான் தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே அந்த உத்தரவாதம் இருக்கணும். நான் இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும், இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லணும், அவங்கள ரட்சிப்புகளை நடத்தணும், நரகத்தினைக்கு போகிற அந்த மக்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பணும். அதுக்கு தான் நற்செய்தி கூட்டம். இது அவங்களுக்கு தெரியாது, கிறிஸ்தவர் அல்ல மதவாதிகளுக்கு தெரியாது. அவங்க மதம் மாத்துறாங்க, மதமாக பார்ப்பாங்க. நம்ம மதம் கிடையாது, மோட்சத்துக்கு வழி இயேசு தான். அந்த ஆத்திரத்தில் தான் இவங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு செய்கிற மதத்துக்கு ஆள் சேர்க்கிறதுல நம்ம ஊழியம், பரலோகத்துக்கு ஆள் சேர்ப்பது தான் நம்ம ஊழியம். நரகத்துக்கு போகிறவங்கள மோட்சத்துக்கு என்னராய் திருப்புவது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய உள்ளத்தின் பாரம், அதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் அதனால தான் தினமும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது போய் கைப்பறுதி கொடுத்தாவது இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவங்க விளக்கமாக கேட்டால் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரலோகத்துக்கு போகிறதை பற்றி பேசுங்க. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு கைப்பறுத்திலாம் இருக்குது, நம்ம அச்சடித்து வைத்திருக்கிறோம், போய் கொடுங்க. எப்படியாவது இயேசுவங்க அறிந்து கொள்ளணும். அந்த ஆத்திரத்தில் தான் ஊழியம் செய்கிறோம், அந்த ஒரு பாரத்தில் தான் எப்படியாவது ஜனங்க ரட்சிக்கப்படணும். நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் எவ்வளோ பேர் பாவத்தில் இந்த மனம் திரும்புகிறான், மதுபானத்தில் இருந்து, போதை வஸ்துகள் இருந்து கண்ணீரோடு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டன்னு சாட்சி சொல்கிறாங்கல்ல, பார்க்குறீங்கள நீங்கள். அதுக்கு தான் இந்த ஊழியம். ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அவங்க பரலோகத்து பாக்கியத்தை பெறணுமே, நரகத்தின் அக்கினிக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்கு தான் ஊழியம். அதுக்கு தான் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால அது ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. நீங்கள் எதுக்கு ஊழியம் செய்கிறீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் அழைச்சார், எதுக்கு அழைச்சார்? ஊழியம் செய்ய அழைச்சார். எதுக்கு ஊழியம் செய்ய அழைச்சாரு? எதுக்கு? உங்களை ஆசீர்வதிச்சு நீ எந்த வீட்டு மேலே வீடு கட்டு, காருக்கு மேலே கார் வாங்கி நீ பெரிய பணக்காரனாக இருக்க தான் நான் உன்னை அழைச்சிருக்கேன். அதுக்கா? 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, 4 பேரை ரட்சிப்புகளை நடத்து. அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போகிறாங்க, அவங்கள மோட்சத்துக்கு என்ன திருப்பி கொண்டு வா மகனே மகளே. அந்த ஊழியத்தை செய்யணி தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் நம்பி நம்மளை நோக்கி பார்க்கிறார். அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம தீவிரமாக செய்யணும். அதனால் இதை மனசில் கொண்டு அவர் தாமதிக்க காரணம், ஆத்துமாக்களை நேசிக்கிறார், ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறார். ஜனங்கள் நரகத்தில் அழிந்திடக்கூடாதே என்ற ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்துகிறார். அதனால தான் அவர் தாமதிக்கிறார். தாமதிச்சு நம்ம பார்க்குறார், நம்ம செய்வோன்னு எதிர்பார்க்குறார். போய் சொல்லுங்க அவங்க ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் நம்ம இடைவிடாமல் ஊழியம் செய்கிறோம். பவுல் சொல்கிறார்ல, இரவு பகல என் மீது விழுந்த கடமை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என் மீது விழுந்த கடமை நான் செய்யணும். அப்போ நம்மளை காப்பாற்றினார்ல ஆண்டவர், நரகத்துக்கு தப்பித்து கொள்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார்ல, அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்ல. அந்த அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ல, ஒவ்வொருவரும் சொல்லணும். எல்லாருக்கும் கடமை இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அதனால் நம்ம ஜெபிக்க நினைப்போம். எல்லாரும் ஒரு
5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க. முடிந்தா முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் வருவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணி இருக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருத்தர் கூட நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது. ஒருவர் கூட நரகத்தின் அக்கினிக்குள்ள போயிடக்கூடாது. அந்த நித்திய அக்கினிக்குள்ள ஆத்மா போய்விடக்கூடாதுன்ற ஒரு ஆத்திரம், அந்த அன்பு, ஆத்மாக்கள் மக்கள் மேல உள்ள அன்புனால நீர் தாமதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த சமயத்துல நான் ஜெபிக்கணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடைய நான் ஜெபிக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி ஒப்பு கொடுங்க. வாலிப மகளை ஒப்பு கொடு. ஐயா, ஊழியக்காரர்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீ அமர்ந்திருக்க மாட்டேன். வெறும் சர்ச்சில் ஆராதனை நடத்துவது மட்டும் என் வேலை அல்ல. மந்தையில் இல்லாத ஆடுகளை கொண்டு வரணும். மந்தையில் இல்லாத ஆடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும். மந்தையில் இல்லாத ஆடுகள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆடுகளை தடுத்து நிறுத்தி அவங்களை மோட்சத்துக்கு நேராய் நடத்தணும். ஆண்டவரே, அதற்கு கிருபை தாரும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி ஒப்பு கொடுங்க. வாலிப மகளை ஒப்பு கொடுங்க. ஊழியர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஊழியத்தை நிறைவேற்ற, நீர் பாரப்படுகிற ஊழியத்தை நிறைவேற்ற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே. நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதே. அக்கினி கடலுக்குள்ள அழிஞ்சிடக்கூடாதே. ஆண்டவரே, பரலோக பாக்கியத்துக்குள்ள வரணுமே. எல்லாருக்காக சிலுவை சுமந்தீங்க, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்க கிராமத்தின் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்க பட்டணத்தின் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். என் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட நரகத்துல போயிடக்கூடாது. அக்னி கடலுக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணுமே. நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவதற்காக ஜெபிக்கிறேன். நீங்க அவங்களை தொடரணும், அவங்களை சந்திக்கணும், அவங்களை வெளிப்படுத்தணும். அவங்க ஒருவராவது நரகத்தின் அக்னியில போயிடக்கூடாது. நான் அதற்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதல் இந்த பாரம் என் உள்ளத்தில் வரட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்க அறிவிக்கணுமே, அறிவிக்கணுமே. அவங்களுக்கெல்லாம் சொல்லணுமே. இந்த நற்செய்தியை சொல்லணுமே. பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லணுமே. பாவ மன்னிப்பை தரக்கூடிய இயேசுவை அறிவிக்கணுமே. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீரேன். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்ன மாதிரி அந்த சாபத்துக்குள்ள அநேக கிறிஸ்தவங்க நாங்க இருக்கிறோமே. அறிவிக்கணும் ஆண்டவரே. இயேசுவை அறிவிக்காவிட்டால் அது சாபம். இயேசுவை அறிந்தும் அறிவிக்காவிட்டால் அது சாபம். நான் இயேசுவை அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க அது ஒரு சாபத்தை குறிக்கிற வார்த்தை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் மற்றவங்களுக்கு அறிவிப்பேன், சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு கைப்பறதியாவது கொடுப்பேன், ஒரு புஸ்தகமாவது வாங்கி கொடுத்து இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள செய்வேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களோடு நீர் பேசுகிறீர், ஒவ்வொருவரோடும் பேசுகிறீர். நீர் வருவதை தாமதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை விளங்க பண்ணினீர். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, அந்த அக்கினி கடலிலே போயிடக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்க. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றணும், நாங்க நிறைவேற்றணும். அதற்காக நான் ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தணும். அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மீது நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இந்த பாரம் பெருகட்டும். எப்படி ஆகிலும் ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்த வேண்டும் என்ற பாரம் பெருகட்டும். எல்லாருக்குள்ள இந்த தரிசனம் உண்டாகட்டும். எல்லாருக்குள்ள இந்த ஆத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற சிந்தை உண்டாகட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சிந்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்கள் எல்லாருக்கும் தாரும், எங்கள் சபையில தாரும், எல்லா ஊழியர்களுக்கும் தாரும். ஆண்டவரே, நாங்கள் தீவிரமாய் வேகமாய் இந்த சுவிசேஷ செய்தியை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாரும், பலன் தாரும், உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், எங்களை உணர்த்தினீர், எங்களை அர்ப்பணிக்க வைத்தீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.